ராஜா வா பீர் ஃபேக்டரி கிராஸ் பண்ற மாதிரி குப்புன்னு அடிக்குது. கால்லே கிசாவா பித்த பையில கல் வந்தாதான் நீ எல்லாம் திருந்துவ. கண்ணு என்ன கண்ணு? பல்லு வலி பொறுக்க முடியல கண்ணு. பல்லு வலிக்கும் போது ஏன் பொறுக்க போற? ஓரமா உட்கார வேண்டியதானே. ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். கண்ணு பல்லு வலி மறந்துட்டு நல்லா கடக்கு முட்டக்குன்னு பட்டாணி கடிக்கிற. நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிடு. சீட் ஆறதுக்கு அட்டி போடுற. போட்டுருவியா? எப்படி போடுறேன்னா பார்க்கலாம். என்ன வயசான காலத்துல வன்முறை போட்டுருவேன் குத்திடுவேன். பின்ன என் செட்டி அவன் போடுறான்னா. இது என் சட்டி தான் தம்பி. இத போட்டுக்கிட்டு எத்தனை பண்ணிருவேன் நானு. என்ன பண்ணிருக்க? டான்ஸ். இது முதல்ல ஜெட்டியா இல்ல ஜல்லிக்கரண்டியா? இத்தனை ஓட்டம் இருக்குது. இதுக்கு தான் பொல்லாதவன் தனுஷ் டேனியல் பாலாஜி மாதிரி போட்டுருவேன் குத்திடுவேன். போய் கேரி பேக் என்ன தான் மாட்டீங்க. இவ்வளோ அவசரமா இந்த போர்ட் மீட்டிங் எதுக்குன்னு உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். நான் உங்க எல்லாருக்கும் 3 குட் நியூஸ் சொல்ல போறேன். ராஜா, சன் நியூஸ் கேள்விப்பட்டுக்கிறேன், ஜெயா நியூஸ் கேள்விப்பட்டுக்கிறேன். இது என்னப்பா குட் நியூஸ்? புதுசா சேனல் எதுவும் திறக்க போறாங்களா? இப்போ இருக்கிற நம்ம ஃபேக்டரியை பெருசா இன்னும் பெருசா இந்த மாதிரி ஆக்க போறோம். ஒரு 500 கோடியில் புதுசா கட்ட போறோம். தேங்க்யூ. ராஜா, எதுக்கு போய் இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஏயா பெரிய ஃபேக்டரி கட்டுறது நல்ல விஷயம் தானே. இந்த சின்ன ஃபேக்டரி ஜன்னல் கதவு தொடிக்கிறதே கை கால்லாம் விட்டு போகுது. இவ்வளோ பெரிய ஃபேக்டரியை தொடிக்கணும்னு எப்படிப்பா? சாருக்கு ஜன்னல் வாசக்கெல்லாம் தொடங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாமா? சொன்னா கேட்பாங்களா? ஐயோ, ஈவினிங் ஃப்ரீயா? என்ன விஷயம்? ஈவினிங் 7 o'clock பார்க் ஹோட்டல்ல மீட் பண்றோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. கண்டிப்பா நீயும் வர. லயா நான் வரல. நீ வர. லயா நான் வரல. See you tonight. லயா ஏம்பா, கடவுள் ஒரு கதவு மூணா இன்னொரு கதவு திறப்பாருன்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா இருக்குப்பா. என்னையா சொல்ற? ஏப்பா, உங்க அப்பாவோட 20 வருஷம் உழைப்ப அவன் எப்படி முழுங்கினானோ அதே மாதிரி அவனோட 20 வருஷம் உழைப்ப நீ முழுங்கணும். ஏய் கொடா முழுங்கி முழுங்கிறதுக்கு வேணா மாத்திரையா? ஏன் ராங் ரூட்லாம் காட்டுறீங்க? ராஜா, இது ராங் ரூட்ல, இதான் ஷார்ட் ரூட். இன்னைக்கு பார்ட்டில சரக்கோடும். அந்த கேப்ல நீ கோல் அடிச்சிரு. ஏய் ஃபுட்பால் தலையா, கோல் அடிச்சிட்டு இது அடிச்சிரு, அதெல்லாம் தப்பு. ஒரு புது சட்டை வாங்குறதுக்கு முன்னால அதை போட்டு பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ராஜா, நீ எம்டி ஆனதானே நாங்களாம் ஜிஎம் வாங்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்தாப்பா. எதுக்கு இது? ஒன்றும் இல்லைப்பா, நீ பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது இதில் ஃபுல்லாக சரக்கு போச்சு வந்துரு. இப்பதானடா ஜிஎம் எம்டி நீங்க அதுக்குள்ள சரக்கு திருட சொல்றீங்க. என்னடி பண்ண? என்ன இத தானே தேடுற? இந்தா. நேத்து உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இட் வாஸ் அமேசிங். சான்ஸே இல்ல. இட் வாஸ் a unforgettable night. என் லைஃப்ல நான் இப்படி என்ஜாய் பண்ணதே இல்ல. அண்ணே பட்டு தங்கச்சி ரெகுலரா பார்ட்டிக்கு வந்தா ஒருத்தன் சிக்குவான்னு சொன்னேன். நம்மளால பார்த்தல எப்படி மாட்டி இருக்கானு. சே பப்பி ஷேம் சே பப்பி ஷேம். போதும் டி பிராங்க் பண்ணது. என்னது பிராங்கா? தன் மாட்னா ஓவரா விளையாடுவீங்களே. கொலாபரேஷன்ல பிறந்த கோளாறுங்களா? ஓடு ஓடு வெடி ஓடும். டைம்னா 5 மணி. என்ன 5 மணிக்கு இவ்வளவு வெளிச்சமா இருக்குது? டேய் ஈவினிங் 5 மணி. பார்ட்டி முடிஞ்சதே மார்னிங் 6 o'clock. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, இன்னைக்கு இன்னொரு பார்ட்டிக்கு போகணும். மறுபடியும் பார்ட்டியா? இவனும் கூட சேர்ந்து குடிச்சோம், ஈரல வீரல விட்டுரும். ராஜா வந்தாச்சு. டேய் நைஸ் வாட்ச். எந்த பையனை ஏமாத்தி வாங்கின? ஹே ஹலோ, 5 மணிக்கு வர சொன்னா நீங்க 6 மணிக்கு வரீங்க. 1 hour லேட். நான் கிளம்ப வேண்டாமா? என்னம்மா ஏதோ கட்டம் பொண்டாட்டி மாதிரி கத்துற? நான் என்னமோ விடிய விடிய குடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு எழுந்து வந்த மாதிரி பேசுற. ஆஃபீஸில் 1008 மீட்டிங்கு. அப்போ எங்களுக்கு வேலை இல்லையா? என்ன பண்ணுவீங்க? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து டிவி பார்ப்பீங்க, நான் டிக்டாக் பண்ணுவீங்க. ஹலோ, அதை ஃபோனில் சொல்லு. சில்லு சில்லு காத்து வானத்தில் சிறிய நட்சத்திரம் அந்த நிலை. இப்போ ஒரு சின்ன கட்டிங்கு போட்டா எப்படி இருக்கும்? இயற்கை எய்தினான்னு போஸ்ட் ஓட்ட வேண்டிய வயசுல இயற்கை ரசிச்சு ஒரு கட்டிங் போடணுமா?
இந்த கொரட்டியில அந்தாக்ஷரி விளையாடுதுங்க. இது டொருல ஆரம்பிச்சா அது புருல முடியுது, அது புருல முடிச்சா அது டொருல ஆரம்பிக்குது. இங்க படுத்தா தூக்கம் வராது, காது வந்து ரத்தம் தான் வரும். வெளியே போயிடலாம். தளபதி யார்? 6ம் 6ம் சேர்ந்தால் என்ன வரும்? 12 வரும். 6ம் 6ம் சேர்ந்தால் வெள்ளம் வரும். தளபதி யாரு? உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. எதிர்த்து பேசிக்கிறாயா? டேய் டயர் நக்கி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு மணரட்ட கோல் முட்டி விடுற? நிறுத்தம். குபீர் சிரிப்பை அடக்கிய குற்றத்திற்காக உன்னை இன்றே இந்த தளபதி பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன். மன்னா, உனக்கு தண்டனை 3 நாட்கள் குதிரை சாணி அல்ல வேண்டும். குதிரை சாணி போடவில்லை என்றால் யானை சாணி அல்ல வேண்டும். டவுட் கேக்குறேன்னு வேலை டபுள் ஆக்கி விட்டான். மன்னா, இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணியை வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். இது என்னடா நம்ம தூக்க வேண்டியிருக்குது? ஏப்பா உனக்கு தானே தண்டனை கொடுத்தாங்க, ஏன் தெரியல ஏன் வைக்கிற? இன்னும் வார வேண்டியது நிறைய இது. போ, பேசாத. அதையே என் மோந்து பாக்குற? ராஜ்யத்தை ஆளவுண்ட நீ இப்படி சாணி ஆளுவதை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது. இந்த மண்டை, இந்த தாடி, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல. நான் சாணி ஆள்றதா உனக்கு அசிங்கமா தெரியுது. இதெல்லாம் ஒரு கெட்டப்பா. பழைய சொட்டரெல்லாம் போட்டுன்னு சத்யராஜ் கண்ணில் மட்டும் மாற்றாத செருப்பால் அடிப்பாரு. நான் என்ன பண்றதுப்பா, வளர மாட்டேன்னுப்பா. தாடியை வளர்த்து தலை மேல போட்டுக்கோ, இல்லைன்னா தோ இந்த கூடைய கவுத்துன்னு சுத்து. இவனுங்கெல்லாம் போர் வீரர்கள். என்ன ஆயிற்று அமைச்சரே? காளக்கையர்கள் நெருங்கி விட்டார்கள். கொடும். ஆளாளுக்கு பார்த்துனே இருந்தா பயமா தான் இருக்கும். எப்படி சண்டை செய்யலாம்னு டக்குன்னு யோசிங்க. வெட்டுக்கிளிகள் நிறைந்த காடும் காளக்கையர்கள் கடந்த நாடும் நாசமாகிவிடும். யோ, ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்கிறாரு, நீ வேற பயமுறுத்தி நிற்கிற. காளக்கையர்கள் கொடூரமானவர்கள். கிழவிகள் குமரிகள் என பாரபட்சம் பார்க்காமல் கற்பழிப்பார்கள். உண்மையாகவா? ஏன் உண்மைன்னு தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா? போருக்கு முன்னாடி எருமாடு வெட்டுவாங்கல்ல, அதுக்கு பதில் உன்னை வெட்டுருவேன். அமைச்சர் பெருமக்களே, அவசரமாக அவை கூட வேண்டும். இது மன்னர் உத்தரவு என்று கூறுங்கள். மொட்டப்பா, காளகையரின் படைகளை தடுத்து நிறுத்த உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? அண்ணா, எனக்கு 500 வீரர்கள் போதும். சண்டை வேணான்னு காலில் விழுந்து கெஞ்சிருக்கிறதுக்கு 500 பேரு. நீ ஒருத்தம் போனா பத்தாதா? வீரசிம்மா, உன் யோசனை ஏதாவது? மன்னா, எத்தனை 1000 படைகள் வந்தாலும் எனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. முன்னாடி நின்று சண்டை போட போறது நாங்க தானே. ஒட்டப்பா, முதலில் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு. இப்படியா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறோம்பா. வரம்பா. நான் போய் கட்டி போட்டுன்னு வந்துடுறேன். குட்டமணி, அந்த வாயில் கதை சாத்த சொல்லையா? படாத இடத்துல பட்டுச்சுன்னா 3வது பொண்டாட்டி யார் பாப்பா வச்சிட்டு கொண்டாயாத. இதோ வருகிறேன். என்ன த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி குதிரை ஒரே இடத்துல ஓடின்னு இருக்கு? வானத்துல இருந்தெல்லாம் வருது. கீழே இருந்தெல்லாம் வருது. ஹார்ஸ் பிராண்ட் பைனாகுலர் புதுசு, குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது. இது கூட தெரியல உங்களுக்கு. என்ன நெருங்கி விட்டார்களா? இல்லை, சுருங்கி விட்டார்கள். ஏண்டா டயர் நக்கி, புது பைனாகுலர்ல குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது. இது கூட தெரியாம போர்னு ஊறி அக்கப்பூராக்கிட்ட. போருக்கு புறப்படாமல் இங்க என்ன வெட்டி பேச்சு? வாருங்கள் மன்னரே, உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி என்ன செய்தார் தெரியுமா? நீ என்ன அதிகம் புகழ்வாய், நான் சொல்லுகிறேன். பெரிதாய் ஒன்றும் செய்யவில்லை மன்னா. ஒரு மிரட்டல் கடிதம் எழுதி புறா மூலம் தூதி விட்டேன். புறமுதுக காட்டி ஓடி விட்டார்கள். மன்னா, அவன் போய் சொல்றான். உண்மையை நானே பார்க்கிறேன். கொடு மன்னா. ஒரு சரியான மக்கு. ஒருவரையுமே காணோமே.
குதிரைகள் எங்கே போனது? மன்னா அது இது உன் புத்திசாலித்தனத்தை மெச்சினேன். எது ஸ்டிக்கர் புடிங்க வாயில போட்டுங்கதா? எதிரி மட்டும் அவன் கையிலே கிடைத்திருந்தால் மென்று துப்பி இருப்பான். மென்னுட்டான், எப்போ துப்ப போறான் தான் தெரியல. நீ இந்த பக்கம் வா. சரி, நீ இந்த பக்கம் வாங்க. வீரரே, உன் வீர தீர செயலுக்காக, உன் வீரத்தை கண்டு எதிரிகள் அஞ்சி ஓடியதற்காக எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை உன் கையில் ஒப்படைக்கிறேன். நாளையே முடிசூட்டும் விழா. தயாராக இரு. மன்னா ஏற்பாடு எல்லாம் யாரும் கட் அவுட் எப்படி? பிரம்மாண்டம் 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 மிக பிரம்மாண்டம். முதல்ல கைரவலி, கொரோனாக்கு மூஞ்சில் துணி கட்டினு வந்தா உடனே பாகுபலியா? அட ராஜசிம்மா 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 ராஜசிம்மா. ராஜசிம்மா சபாஸ் சபாஸ். அருமை. கொடுப்பா. யோ காலை விடியா? யோ உன்னதாயா? யோ காலை விடியா? ஐயா என்னப்பா நாத்தடிக்குது? யோ நானே சாணி மிரிச்சிட்டு எங்க தடவலான்னு பார்த்துருந்தா நீயே காலை தூக்கி பாறாங்கல் மாதிரி உன் மண்டையில பூசிக்கிற. ராஜசிம்மா இருப்பா. யோ மீட்டிங் கூப்பிடுறாங்க, வா. வரப்பா. மே கம் இன் சார். டக்குனு மூடு டக்குனு மூடு டக்குனு மூடு டக்குனு மூடு. வர சொல்லிட்டு மூட சொல்லுங்க. உள்ள வந்து டக்குனு மூட சொல்றேன். போயா டக்குனு மூடுங்கப்பா. என்ன சார் லைட்ஸ் அவுட் பேய் மாதிரி இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? லைட் போடவா? நோ அப்பா கண்ணுக்கு லேசர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதான் மீட்டிங் இருட்டில் வச்சிருக்கோம். ஓ ஏம்பா இது கம்ப்யூட்டர் மீட்டிங்கா இல்ல கள்ள காதல் மீட்டிங்காப்பா? அடிக்காதப்பா. மண்டா போய் சேர் பிடி போ. என்னப்பா சத்தா? இருட்டுல பாத்து வாங்கப்பா. நல்ல வேலை நம்ம தானே தெரியாது. இப்பதான் சொன்ன பாத்து வாங்க. யாரும் மனோகரா? ஏப்பா குடி, கொஞ்சம் தண்ணி குடி. ஓகே சார். தண்ணி டேபிள்ல வச்சுட்டேன் சார். அது என் தலையா? தலையில ஒண்ணு இல்ல, அதை வேலைக்கு வச்சேன் பாரு. என் புத்திய இங்க கொண்டாங்க கொண்டா. என்னப்பாங்க சத்தா? யாரோ அன்சு போடுறாங்க சார். யாரு அது? மனோகரா? ஐயோ அது நான் இல்லை சார். எதுக்கு இந்த மீட்டிங்னா, நாடு முழுக்க கொரோனா வந்ததால அங்க அனுப்ப வேண்டிய பிஸ்கெட் எல்லாம் அப்படியே தங்கி பல கோடி நஷ்டம் வரும் போல இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல சார். வெரி சிம்பிள். 2 பிஸ்கட் பேக்கெட் வாங்கினா ஒரு க்ரீம் பாக்ஸ் ஃப்ரீன்னு விளம்பரம் போடலாம். அப்படி ஓடி வருவாங்க மக்கள். சூப்பரா சொன்னையா. யோ மார்க்கெட்டிங் பீப்புள், எப்படியா இருக்கு இந்த ஐடியா? செம்ம ஐடியா சார். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சார். என்ன சார் ஐடியா இது? இப்படி பண்ணால் பாதி ஸ்டாக் தான் கிளியர் ஆகும். ஒரு பாக்ஸ் க்ரீமை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு 2 பிஸ்கட் நடுவில் க்ரீமை தடவி க்ரீம் பிஸ்கட்னு கொடுக்கலாம்ல சார்? ஃபுல் ஸ்டாக் கிளியர் ஆகிடும். யோ இது நல்லா இருக்கையா? வாட் நான்சென்ஸ் சார். க்ரீம் பிஸ்கட் இதெல்லாம் பழைய ஐடியா சார். இல்ல செலவு இல்லாமல் ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறது நல்ல ஐடியா தானே? என்ன மார்க்கெட்டிங் பீப்புள், ஓகே தானே?
ஓகே சார். போங்க, ராஜா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. வேலையை ஆரம்பிங்க. போங்க போங்க போங்க. பாட்டி குற்றாலத்துல குரங்கு வந்து புடுங்குற மாதிரி இப்படி புடுங்குறீங்க. அவளை பாசமா எங்க மேல. ஆமா, இது எங்களுக்கே வாங்கிட்டு வந்தியா? பாட்டி மனசு உடைஞ்சிராது. பாட்டி கொண்டு வாங்கிட்டு வரலையா? உடைய போறது பாட்டி மனசு இல்ல, உங்க மனசு தான். ஏன்னா வாங்கிட்டு வந்தது எல்லாமே பாட்டிக்கு தான். கொடுங்க. அது என்ன கையில? அதை வச்சுக்கோ பாட்டி. பாட்டி இது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு சும்மா ஜாலியா ஒரு கதை சொல்லுங்க. போ ராஜா, நான் பாபா அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ போய் கதை கேட்குறிய? நீ கேட்குற கதையெல்லாம் ராத்திரியில தான், இப்போ கிடையாது. இப்போ என்ன உங்களுக்கு ராத்திரி ஆகணும் அவ்வளோதானே? ஒரு செகண்ட். அதான் ராத்திரி ஆயிடுச்சு இல்லை, அப்படியே கோட்டா மாதிரி மூச்சுன்னு இருக்க. படு படு, உங்களுக்கு தனியாக சொல்லுவேன். ஏய் போய் படு ஓடு. பாட்டி பார்த்தீங்களா, நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு மாதிரி தானே இருக்கு, கதை சொல்லுங்களேன். போதும் ராஜா, நீ போய் படு. பாட்டி என்னது போய் படா? கதை சொல்றேன்னு சொன்னியே. ஆமா, கதை கேட்டேன் இல்ல. கதையெல்லாம் ஒண்ணு வேணா, டயர்டா இருக்கு, லைட்டா பட்டு படுங்க. டயர்டா இருக்குன்னா நீ படுக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு அத்தி வரதர் மாதிரி போஸ் கொடுத்துன்னு இருக்க? தூக்கி போய் குளத்துல இறக்குவா. ஐயோ குளிர் தாங்காதே. ஐயா, பகல இருட்டாக்கி தூங்க சொல்றான், நைட்டு லைட்டு போட்டு தூங்க விடாம கொன்னுடுறான். அந்த தெலுங்கு ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணு. இவர் தாங்க நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த ஃப்ரெண்டு, பேர் கல்யாண். வாழ்க்கையில் முன்னேறிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சுற்றிட்டு இருந்த இவருக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மால்தீவ்ஸ்க்கு ஹனிமூன் கூட்டிகிட்டு போகணுன்னு காசு சேர்த்து வச்சுட்ருக்காரு. இப்போதைக்கு இவர் ஒரு காஞ்சி போன கார்ப்பரேட் கை. ஹலோ, ஹாய் ஸ்வீட்டி பை. ரொம்ப முக்கியம். என்ன மேட்ரு? ஆமா, எனக்காக ஒரு மாசம் லீவ் போட முடியுமா? ஏன் ஒரு மாசம் நான் லீவ் போடனா நீ உங்க அப்பனும் சோத்துக்கு பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா, உங்களுக்கு என் குடும்பத்தை கலக்கல தூக்கமே வராதே. உங்க ஃப்ரெண்ட் இந்த ஸ்ரீதர் இருக்கால? ஆமா, சவுகுமாரா. அவன் அங்கதான் வரானா, பணத்துக்காக பேய் மாதிரி அலைவான். கூட சேர்ந்தீங்க நாய் மாதிரி லோ லோன்னு தெருவா அலையணும், பாத்துக்கோங்க. தெருவா அலையணுமா? அவனை பிக்கப் பண்ண தானே வந்தோம். பாத்து மாமா, வர வாரத்துல இருந்து உனக்கு 7 நாடு சனி நடக்குதான். நீ என்னைக்கு போச்சு, அதுக்கப்புறம் எந்த சனி முச்சா எனக்கு நாடி? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அவங்களோட போய் சேர்ந்தீங்க, இவனுக்கெல்லாம் செகண்ட் லைன் போகுது. அவன் ஃபுல் டீட்டெயில் எப்படி தெரிஞ்சிச்சு? நீ உனக்கு வெயிட். இது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொல்லினால எஸ்கேப் ஆயிருக்கலாமே. டேய் மாமா, வாடா. டேய் பேய் பொம்மை, ஃபார்மல் சட்டை, ஃபார்மல் பேண்ட், கூலிங் கிளாஸ் கலக்குற மாமா. அதனால உன பக்கத்துல கோமந்தோட வர முடியும்? அட அது இல்லடா கல்யாண் ராமு. பார், கல்யாண் ராம்லாம் கிடையாது, ஒன்லி கல்யாண். இதை சொல்லு. ஒன்லி கல்யாண். எதுக்கு பஸ் பிடிச்சு வந்தா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, ஊர்ல 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தோம்ல. இப்போ மந்த்லி 1 lakh. அதான் உனக்கு டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிச்சு. எனக்கு புறாமலாம் ஒண்ணும் இல்லடா. ஆனா எங்க அம்மா தான் பொணமாக்க பையன் டிசிஎஸ்ல வேலை பாக்குறான், பொணமாக்க பையன் டிசிஎஸ்ல வேலை பாக்குறான்னு சொல்லி கான் டேத்துது. உன் குடும்பத்துக்கு என் மேல போறாம தான்டா. அதுக்கு தான் பியூட்டிஃபுல்லா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். எறா குட்டை போட்டேன். எறா குட்டி போட்டுதா? எங்க வட்டி தான் குட்டி போட்டுச்சு. உன் தங்கச்சியால உனக்கு எந்த பிரச்சனை வந்துட கூடாதுன்னு நீங்க வந்துக்கிற. நான் பண்ண தப்புக்கு என் தங்கச்சி பலியா கூடாதுடா. அப்ப நான் சாவணுமா? இப்ப எதுக்கு வந்த நீ? மச்சான், எனக்கு ஒரு 25 lakhs பர்சனல் லோன் கிடைச்சா அடுத்த பஸ் புடிச்சு ஊருக்கு போயிட்டே இருப்பேன். 25 lakhs? எஸ்மா. என்னடா பர்சனல் இருந்து 10 ரூபாய் காயர் மாதிரி கேக்குற? டேய், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற, 25 ரூபாய் லோன் கொடுக்க மாட்டாங்க. டேய், அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்கடா. இங்க பார், தை மாசம் வர கல்யாணத்தை வச்சுக்கிறேன். 7 லட்சம் ரூபாய் லோன் கட்டது உனக்கு எது கல்யாணம் ஆச்சானுங்கடா? கல்யாணம் வேணா உனக்கு? வெக்கமா இருக்கு. யாரா பொண்ணு? விட மாட்டான் போல்தே. இது பொண்ணு செங்கமலம், ஹோம் டவுன். நம்ம மேஸ்திரி பொண்ணு பஞ்சிமத்த மாதிரி இருப்பாளே. பஞ்சிமத்த மாதிரி இருப்பாளா? ஊர்ல எல்லாம் கூப்பிடுவாங்களா? ஊர்ல எல்லாம் கூப்பிடுவானா? இல்லடா, சப்ப மூஞ்சின்னு கூப்பிடுவாங்க. அது கூட டேய், எந்த மூஞ்சி என்னடா? நமக்குலாம் எவன்டா பொண்ணு கொடுக்குறன்னு வரான்? ஏதோ ஐடில வேலை செய்யறேன்னா எங்க அப்பா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுக்குறான். அது பொருள் உன் குடும்பத்துக்கு. இந்த 500 rupees மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு ஊருக்கு போடா. நம்ம நட்ப கேவலப்படுத்திட்டல. வர 500. ஏண்டா நீ இருக்கிறது நம்பி தானே இந்த ஊருக்கு வந்த. என் நிலைமையில நீ இருந்தா விட்டு போயிருப்பேனா? ச்சே, 10ஆம் கிளாஸ்ல நெட் சென்டர் கூட்டிட்டு போவாட்டி இந்த சாஃப்ட்வேர் வேலை உனக்கு கிடைச்சிருக்க மாட்டா? நீ எதுக்கு நெட் சென்டர் கூட்டிட்டு போனேன்னு ஊருக்கே தெரியும். எங்க அப்பா அம்மா என்ன அடியாச்சாங்க தெரியுமா? அது விடு மச்சான். இந்த 25 லட்சம் இல்லாட்டி நான் ஊர் பக்கம் போவே முடியாது. இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஷுவர்? ஷாங்கி ஃபாஷி. ஹாய் கல்யாண், போய் லேட்ரா. சீக்கிரமா வந்து நீ என்ன போடுங்க. போடா. டேய் மச்சான் வாடா. நான் வரல போடா. ஆடா போடா. சார் மார்னிங். மணி என்னாச்சு? வாட்ச் நின்னு போச்சு. ஏய், இங்க பாரு, மணி 10:30 ஆச்சு. ஆபீஸ்க்கு ஒரு நேரமா அது? கரெக்டான ஆபீஸ்னா கரெக்ட் டைம் வரலாம். இது திட்டுக்கோட்டை ஆபீஸ் தானே, எப்போ வரணும் சார்? நல்ல நேரம் பார்த்து வரேன் சார். கீழே போடுறது, கீழே போடுறது. ரொம்ப பழசு, பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓயப்பா, அது மூஞ்சில கட்டுறது இல்ல சார்.
இந்த மணியை வச்சு அந்த சேட்டு எவ்வளவு மணியை சேர்த்தான் தெரியுமா உனக்கு? அவ்வளவு பணம். கிளாஸ் பேக்லாம் நிறுத்து. இப்போ என்ன எது கூப்பிட்டு அது மட்டும் சொல்லு. அக்னி குஞ்சுன்னு ஒரு ஃப்ரெண்டு. அக்னி குஞ்சா? மினிஸ்டர் ஒரு பெரிய ப்ராஜெக்டோட வர்றான். அவனை அப்படியே அமிக்க அந்த வண்டா பாரு. இது கட்சி ஆபீஸ்லடா, ஐடி ஆபீஸ். அடக்கம். சகோதரத்துவமே, சகோதரமே, சமத்துவமே. வணக்கம் ஐயா. மினிஸ்டர் அக்னி குஞ்சு. இவர் பேரை வச்சே தெரிஞ்சிருக்கோம் இவர் எப்படிப்பட்டவர்னு. பொம்பளை பொறுக்கியை பார்த்துருப்பீங்க, ஆனால் பொம்பளைன்னு எழுதின பேப்பரையே பொறுக்கி வாயில போகிற அளவுக்கு பொம்பளை பொறுக்கியை பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன முடியாது போ. வாடான்னு சொல்றல. வாங்க வாங்க வாங்க. சார் பாருங்க. நல்லா இருக்கேன். டிஎஸ் பாலா வர மாட்டீங்க. ஆமா சகோ. இது கட்சிக்கு நிதி எதுவும் கேட்டாது சகோ. வியாபாரமே இல்ல சகோ. நான் அதுக்கு வரல சகோ. அன்னை ஒரு முக்கியமான படத்துல நடிச்சிட்டேன் சகோ. வாழ்த்துக்கள் சகோ. ஆமா, சினிமால தானே அரசியல் போவாங்க, நீங்க எப்படி உள்டாவா? படம் எப்ப ரிலீஸ்? படமே ரிலீஸ் ஆக கூடாது, அதுக்குதான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன சகோ சொல்றீங்க? பலான படத்துல நடிச்சு வச்சிட்டேன். சென்சாரே கிடையாதாப்பா? இதுக்கெல்லாம் சென்சாரே தேவையில்லை, அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. சகோ, தெற்கு மண்டலம் வீக்கா இருக்குன்னு ஸ்ட்ராங் பண்றதுக்காக குற்றாலத்துல ஒரு அரசியல் மீட்டிங் போட்டோம்பா. அங்க மத்திய மண்டலத்தை சேர்ந்த ஒரு ஃபிகர் வந்துச்சு, அதை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு half an hour டேட்டிங் போனேன். நாங்க ஏதோ கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு வடக்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தன் வந்து அதை வீடியோ ஷூட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கேட்டுட்டு இருக்காம்பா. உங்களுக்குலாம் 10 லட்சம் ரூபா ஒரு பேட்டா, அப்படியே மொத்த கேஸை மூஞ்சில விட்டு எரிய வேண்டியதாடா. ஏன் சகோ நீங்க வேற 10 லட்சம் பிளஸ் ஜிஎஸ்டி தரணும் ஒத்துக்கிட்டேனே. அப்புறம் என்ன? இன்னைக்கு நான் மினிஸ்டர், இன்னும் 6 மாசத்துல துணை முதல்வர் ஆகலான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. துணை முதல்வரா? ஆமா சகோ. அப்படி துணை முதல்வர் ஆகும்போது இவன் கல்ல போட்டு என்கிட்ட எக்ஸ்ட்ரா பிரிண்ட் இருக்குன்னு டெய்லி உன்னை கவுத்துருவேன்னு மிரட்டினா நான் எங்க சகோ போவேன்? அப்புறம் கவுன்சில் கூட ஆக முடியாது சகோ. ரொம்ப கேவலமா இருக்கும். ஆமாப்பா, எப்படியாவது உன் பசங்களை வச்சு தடையுமே இல்லாம பண்ணுப்பா. அதான் ஏதோ சொல்லுவாங்களேப்பா, ஏதோ உங்க தொழில்நுட்ப வார்த்தையில ஏதோ சொல்லுவாங்களே, ஒர்க் பண்றதா? ஓகா. ஓ ஹேக்கா? அதேதான். இது நம்ம 2 பேரே தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு பிசுறு கூட வெளியே தெரியும். இவெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி உனக்கு ஓட்டு போடுறோம். தம்பி யாரு? அதே நம்ம. ஆமா, தம்பி யாரு? உனக்கும் தெரியாதா? 8+1 3 சொன்னாடா? அட ஒண்ணு இல்ல சார், இருங்க. யாருப்பா சொல்லுப்பா? சார் அவன் என் பாய் ஃப்ரெண்ட் சார். இது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சார். நியூ அப்பாயின்மென்ட் நம்ம கம்பெனிக்கு. என்னது நியூ அப்பாயின்மென்ட்? இங்க பாரு, இதுல என்ன சேர்க்காத. டேய், உன் தங்கச்சி கல்யாணம் நித்தரமா வேணாமா? அதுக்கு அப்ப கம்பெனி ஒரு HR இன்டர்வியூல ஒரு ஆப்டிட்யூட் டெஸ்ட் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணிருக்கணும், எதுவுமே இல்லாம எப்படி? சார் பையன் வந்து விருச்சிக ராசி, தனுசு நட்சத்திரம், அரவான கோத்திரம். அப்ப சரி. டேய் சகோ, நீ ஏன் ஐடி லுக்குல இல்ல, தலைக்கு தேங்காய் தேடி தெரு தெரு அலையற மாதிரி இருக்க? நீ அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தியா? சார் உங்க படம் 7 முறை நான் பாத்துக்கிறேன். செம்ம மூட்ல இருப்பீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டுமா? எல்லாரும் பார்த்தாங்கப்பா. பார்த்தா நியூஸ் போட்டு ஆபீஸ்ல அழுது ஒப்பாரி வைக்காதீங்க சகோ. அவன் தான் உங்களை அழிக்க போறவன். ஓ அப்படியா? தெய்வமே, ஐடிக்குன்னு பிறந்த சிங்கமே, என் தங்கமே, தயவு செய்து எனக்காக அதை கம்ப்ளீட்டா அழிச்சிருங்க. சரிங்க சார், ஓடிச்சு விட்டுறோம். போலாமா? உன்னை வேலை தானே கேட்டேன், அதுக்குன்னு திருட சொல்ற? ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. இங்க பாரு, கேவலமா பேசுற. பின்னடா ஊர்ல நீ என்ன தொழிலதிபரா? இல்ல, நீ வாங்கின கடனுக்கே உன் தங்கச்சி அடமான வச்சுட்டு வந்தாங்க. உனக்கு 25 லட்சம் ரூபாய் வேணுமா? அதுக்குன்னு திருட சொன்னா? மச்சா, எதில் தான் திட்டு இல்ல. இது எத்து பாடுறா. இது என்ன ரேட்டுன்னு பாடுறா? 570. ஆனா 650 ரூபான்றான். இந்த பாட்டில் 10 ரூபா, ஆனா 30 ரூபான்றானே. புரியுதா? இதோ இப்ப குடிக்கிறிய, இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டா? இதோ இரும்புல பாத்தியா? இந்த இரும்புலோட நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி கண்டுபிடிக்காத மருந்த கண்டுபிடிச்ச சொல்லி வாயில இஞ்சி பால் ஊத்திடுவான். இதனால பல நாள் சோறு இல்லாம இல்ல. என்னப்பா சொல்றீங்க? நானே எவ்வளவு இஞ்சி பால் குடிச்சிட்டேன். குச்சிக்கிறானு பாரு. தெரிஞ்சு அடிக்கிறது மட்டும் திட்டு கிடையாது, தெரியாம அடிக்கிறது திட்டு தான். நல்லா யோசி. என்ன சைடிஷ் வேணும்? என்னப்பா புது வைரஸ் வந்துச்சேன்னா மாஸ்க் பண்ணுங்கிற? கொரோனா இல்லைன்னு எனக்கே தெரியும். எங்க ஹவுஸ் ஓனர் இங்கிட்டு தான் சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு பையன் தான் அந்த மாஸ்க் போட்டிருக்கேன். இப்ப எல்லாம் கடைக்காரனை சமாளிக்கிற இந்த மாஸ்க் தான். வட்டு மாத்தல பாத்தியா எப்படி டுஸ்டா வேலை பாக்குறானுங்கன்னு? 10 மணி கடையை மூடுறதுனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமௌண்ட் சில்றேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல மூடிடுறேன். அது சரி, இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் பீர் கேட்டாரு, கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகே ஓகே. டேய், குடிச்சமா கிளம்பணுமான்னு இருக்கணும், சரியா? சார் எவ்வளவு தேர்ச்சி? 7 ரூபா. முக்குல நிக்கிறேன், வா அடுத்த கலெக்ஷன் வந்தாண்டே. பார்த்தல சட்டமே சில்லறை தாண்டா வாரணும் போகுது. மாலை வர போட்டிருக்காரு மச்சான். என் கண்ணை திறந்துட்டடா. நான் கண்ணை தந்தனும் மூக்க தந்தனும். இதுக்கப்புறம் நம்ம மூஞ்சி தாண்டா பிடிக்கணும், புரியுதா? ஏய் பெத்த மூஞ்சி சொல்லுப்பா. தமனா மூஞ்சி மூஞ்சிய பத்திலாம் நீ பேசுறியா? தப்புதான்பா. ஏய், மூஞ்சினா டப்பு, டப்புனா மாலு, மால்னா துட்டுடா. ஹாய், ஐ அம் ரேஷ்மா. ஆட ஊடு உட்கார்மா. ஏய் கோல். டீ ஆர் காஃபி? நோ தேங்க்ஸ். என்னோட கம்பெனிக்கு நீங்க ரிசீவ் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா நீங்க டேலண்ட் காயா தான் இருக்கும். கண்டிப்பா சார்.
C, C++, பைத்தான், ஜாவா எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜும் ஸ்ட்ராங்கா எல்லாமே தெரியும் தெரியும் சார். உனக்கு. HSCL 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. HSCC எல்லாம் அந்த 3 கிலோ பிளாஸ்டிக் அடிச்சது. டேய் Facebookல பார்த்த மச்சான். டேய் ஒரு எம்டி பக்கத்துல வச்சு இன்னொரு எம்டி அசிங்க பார்த்தாத. சும்மா வாயச்சனே. சார் யார் சார் இவரு? மை அசிஸ்டன்ட். என்னோட கம்பெனி பார்ட்னரும் கூட. பார்ட்னர். சார் திஸ் இஸ் மை ரெஸ்யூம். நல்ல படிப்பான். பூர்வீக ஆங்கிலோ இந்தியன். படி. போட்டோலயும் அழகா தான் இருக்குது. என்னமா நீ சொன்னதானே தெரியுது. சொன்னல இங்கிலீஷ்ல. என்ன மச்சான்? ஜிகி. வெல் டன் மச்சான். Thank you டா. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சிக்னலா போய் கீ செயின் வைக்கிற பத்தியா? ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் மாமா. மாஸ் பார்ட்னர். டேய் லூஸ் பார்ட்னர். சொல்றது கேட்டு தொலை. அந்த ஆம்புலன்ஸ்கார அந்த பொண்ணு 8 மணிக்கு இங்க தான் வரும்னு சொல்லிருக்கான். இங்கயா? எப்படியா அந்த ஜிபிஎஸ் போட்ட கீச்சர் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருன்னு வெச்சுக்கோங்க. அந்த பொண்ணு எங்க வரா எங்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணி செட்டில் ஆயிடலாம் மச்சான். ஜெயின் வைக்கிற பையன் மாதிரி வாடான்னா ஜெயின் விட்டு பையன் மாதிரி வந்துக்கிறா. காலை மண்டை காலை. இருடா பேண்ட் கீச்சு விட்டுலாம். இங்க பாரு 30 செகண்ட் தான் இருக்கு. எப்படியா இந்த கீச்சன் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வித்துட்டு வந்துடலாம். செல்லம் அக்கா வித்துறா. அக்கா ஒரு கீச்செட் வாங்கிக்கோக்கா. பையன் சூப்பரா நடிக்கிறான்டா. நம்ம விட பெட்டரா தான் நடிக்கிறான். அது உன் வாயால வரது ரொம்ப சந்தோஷம் மச்சான். நீ சேர்த்து தாண்டி சொன்ன. வா கூட்டத்துல போய் கேட்போமா? கண்ணு தெரியாதுக்கா. லோகத்துல இந்த மாதிரி பசங்களை பாக்கறச்சே ரொம்ப கஷ்டமா இருக்குடே. டேய் கால்ல விடா. ஏய் கம்மே. கால்ல எல்லாம் விழக்கூடாது. வா இங்க. ஐயோ யாரா? டேய் அம்பே இத புடுறா. அத குடுறா. ஐயோ புடிங்கிட்டான்டா அவன். கேண்டே எதையா வாங்கிட்டா வந்து எப்படி வேணும்? ஆச்சே வாங்கி கொடுக்குறேன். வெச்சுக்கோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூனா. சாவி என்ன டேபிள்ல இருக்குது, இடுப்புல இருக்குது. என்னடா பண்றது? சார் நான் அதுக்கு பதிலா உங்களுக்கு 3 2 இன்னும் நிறைய ஆஃபர்ல நோ என் ஆத்துக்காருக்கு அது புடிச்சு போயாச்சு. ஏய் சிக்னல் போட்டாச்சு. நகர்றா. அந்த பொண்ணு கிட்ட தான கொடுக்க சொன்னேன். புடிங்கிட்டாங்கனா. என் லைஃப் நீ ஏன்டா இருக்கே. இப்போ எதுக்குடா புலம்பற? அத்த சிக்னல்ல போய் பிடிக்கலாம். போடா. வா ஏறு. ஏறு வண்டிய. அப்படியே புடிச்சிடு. ஓகே நான் பாத்துக்கிறேன் பேபி. போடா. பின்னாடி வரவா என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. 20 இயர்ஸ் பேக் நான் பண்ண தப்பை இப்ப அவனோ பண்றான். கொழுப்புதான். நான் பார்வையே சரியில்லை. என் இடுப்பு ஊத்து பாக்குறானா? அப்படி ஒண்ணு உனக்கு இருக்கு. உன் இடுப்பெல்லாம் ஏண்டியே அவ பாக்க போறா. பேசாம மூடிண்டு வா. டேய் பண்றதில்ல. நில்டா சொல்றேன்ல. டேய் நானே பர்மிஷன் இல்லாம ஆத்துக்கார இடுப்ப தொட்டது இல்ல. மச்சான் சிக்னல் இறங்கு. அண்ணே பேமெண்ட். வந்தா இந்த போடா. மச்சான் வாங்கிடுவால. இன்னும் 4 சிக்னல் இருக்குதுல, எப்படியாவது வாங்கிடுவாடா. ஃபாலோ பண்ணிடு வாங்க பாரு. எங்க அம்மா கொத்து கண்ணு தெரியாதுக்கா. ஏய் உன்னை போன சிக்னல்ல தானே பார்த்தேன். கா நான் சிக்னலா நீ விக்ரவன் தான்க்கா. ப்ளீஸ் ஒன்னு வாங்கிக்கோக்கா. அது எப்படி அந்த சிக்னல்ல இருந்து இந்த சிக்னலுக்கு வந்த? கா 10 ரூபாய் கீச்சன் வாங்குறதுக்கு 10 கேள்வி கேக்குற. இப்போ நீ வாங்கல அடுத்த சிக்னல்லையும் என்ன பாப்ப. கா இன்னும் 10 செகண்ட் தான்க்கா இருக்கு. ப்ளீஸ் வாங்கிக்கோக்கா. சரிதா